ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்குள்ள ரிவ்யூவில் கியாவினுடைய ஸ்டோனிக் அப்படிங்கிற ஒரு புது காரை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் கொடுக்க போகிறோம். கியா கார் கம்பெனி இந்த ஜூன் மாதம் 2020 இந்த ஸ்டோனிக்ங்கிற காரை லான்ச் பண்ணுறதா இருந்தது. ஆனால் இந்த லாக்டவுன் காரணமாக இந்த வெஹிக்கிளுடைய லான்ச் தள்ளி போயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக 2020 இந்த வெஹிக்கிளை கண்டிப்பாக லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரிவ்யூவில் இந்த கியா ஸ்டோனிக்கினுடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் என்ன, இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெய்ஸ்டு பேனட் பொசிஷனில் வரக்கூடிய ஒரு கார். இந்த பேனட்ல 2 கேரக்டர் லைன்ஸ் ரன் ஆகுது. இது இந்த வெஹிக்கிளுக்கு உண்டான ஒரு எனர்ஜெட்டிக் லுக்கை வந்து எடுத்து கொடுக்குது. இதுக்கு சென்டரில் அழகாக கியாங்கிற லோகோவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நார்மலாக கியாவுடைய எல்லா கார்லையுமே அந்த இடத்துல அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலையும் அழகாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கியாவுடைய சிக்னேச்சர் கிரில்லான டைகர் நோஸ் கிரில்லை வந்து இம்ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக கியூட்டாக இருக்கு. இதுக்கு 2 பக்கத்துலையுமே ப்ரொஜெக்டர் டைப்பான ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லாம்ப்ஸுடைய ஹவுசிங்குள்ளேயே டேன் இண்டிகேட்டர்ஸை இன்டகிரேட் பண்ணிக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டே டைம் ரன்னிங் லேம்ப் இதே ஹெட்லாம்ப் ஹவுசிங்குள்ளே வரது பார்க்கறதுக்கு மொத்தமாகவே ஒரு எலகன்ட் லுக்கை வந்து இந்த வெஹிக்கிள் எடுத்து கொடுக்குது. இந்த டைகர் நோஸ் கிரில்லுக்கு கீழே ஏர் டம் அழகாக இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் வெர்டிகல் ஸ்லாட்ஸ் கொடுத்து ஒரு அழகான ஒரு எந்தூசியாஸ்டிக் லுக்கை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த பம்பருடைய ஷேப்பை பார்க்கறது ரொம்ப கிளீனாக ஒரு காண்டமரி லுக்கில் அந்த பம்பர் கொடுத்துருக்காங்க. பம்பருடைய 2 எண்டுலையுமே அழகான ஒரு ஹவுசிங் பண்ணி அந்த ஹவுசிங்கை உள்ளாடி ப்ரொஜெக்டர் டைப்பான ஃபோக் லாம்ப்ஸை கொடுத்துருக்காங்க. அது இந்த வெஹிக்கிளுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு லுக்கையும் எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் பம்பர்லேயே அழகாகவே லோவர் லிப்பை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறதும் அது பார்க்கறதுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்போர்ட்டி லுக்கை வந்து எடுத்து கொடுக்குது. ஓவராலாக ரைஸ்டு பேனர் பொசிஷன், அதில் ரன்னாவுடைய 2 கேரக்டர் லைன், இதுக்கு சென்ட்ரல் அழகாக கியூட்டா பிளேஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த கியாங்கிற லோகோ, அந்த லோகோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டைகர் நோஸ் கிரில், இந்த கிரிலுக்கு 2 பக்கத்தில் அழகாகவே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், அந்த ஹெட்லாம்ப்ஸுடைய ஹவுசிங் உள்ளாடி இன்டகிரேட் பண்ணிக்கூடிய டே டைம் ரன்னிங் லேம்ப், அது மட்டும் இல்லாமல் அதோட டேன் இண்டிகேட்டர்ஸ், இந்த பெரிய பம்பர், அந்த பெரிய பம்பருக்கு 2 எண்டுலையுமே அழகாக ஒரு ஹவுசிங் கொடுத்து அந்த ஹவுசிங் உள்ளாடி ப்ரொஜெக்டர் டைப்பான ஒரு ஃபோக் லாம்ப்ஸை கொடுத்துருக்கிறதும் இந்த கிரிலுக்கு கீழே வந்து ஏர் டேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஓவரால் இந்த வீடியோட ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகாக டீசெண்டாக ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்போர்ட்டி வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா காருக்கும் டஃப் காம்படிட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரா இந்த கார் இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதனுடைய அலாய் வீல்ஸை சொல்லணும். இந்த அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் அழகாகவே டிசைன் பண்ணி ரொம்ப கியூட்டான ஒரு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸை கவர் பண்ணி வரக்கூடிய வீல் ஆர்ச் பிளாக் கலரை கிளேட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த சைட் ப்ரொஃபைலையே லோவர் லிப்பை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பிளாக் கலரை கிளேட் பண்ணியிருக்காங்க. இது இந்த வெஹிக்கிளுக்கு அழகான ஸ்போர்ட்டி லுக் வந்து எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லிக்கலாம். இனி டூர் ஹேண்டில்ஸ் பாடி கலரில் கொடுத்துருக்கிறதும், ஏ பில்லர் அது மட்டும் இல்லாமல் பி பில்லர் 2மே பிளாக் கலர்லையும், சி பில்லர் வந்து பாடி கலர்ல போறதும், அதனால சி பில்லர் வந்து ரொம்ப பிராடா விட்டா கொடுத்துருக்கிறதும் இந்த வெஹிக்கிளுக்கு ரொம்பவே ஒரு மஸ்குலர் லுக் வந்து எடுத்து கொடுக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸை இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஓஆர்விஎம் பார்க்கறதுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் லுக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து ரூஃப் ரேல இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எலகண்டான ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கு. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண விதத்தில் ஒரு நல்ல ஒரு காராக இந்த வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. இந்த கியா ஸ்டோனிக் காரனுடைய ரியர் வியூவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்டுனுடைய ஃப்ரீ ஸ்டைல் காரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அதனுடைய ஒரு சாயலுக்கு இருக்கிறது மாதிரி ஒரு நோட்டபிள் இருக்கு. இருந்தாலும் அதனுடைய ரூஃப் ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எலகண்டாக ஷார்ப்பாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. இனி பின்பக்கத்தினுடைய விண்ட் ஸ்க்ரீன் ரொம்ப வைடாக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பூட்டில் கொடுத்துருக்கூடிய லிப் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த லிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பிரேக் லாம்ப்ஸ்க்கு மேலே ஒரு ரூஃப் ரேலாக வந்து ரன் ஆகுது. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இனி பிரேக் லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நிறைய எலகன்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கு. இனி பூட்லயே கியாவினுடைய லோகோ வந்து சென்டர்ல இன்ப்ளேஸ் பண்ணிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. பம்பர் ரொம்பவே பிராடா கொடுத்து அதுக்கு கீழே ஸ்கஃப் பிளேட்டை இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கஃப் பிளேட்டுக்கும் பூட்டினுடைய லிட்டுக்கும் மிட் பிட்வீன்ல நம்பர் பிளேட்டை கொடுத்துக்கூடிய ஹவுசிங் பார்க்கறதுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு எலகண்டான ஒரு லுக்கையும் எடுத்து கொடுக்குது. ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிளுடைய எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், இல்லை சைட் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி உள்ள ப்ரொஃபைலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக டீசெண்டான ஒரு லுக்கை வந்து இந்த வெஹிக்கிளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டி லுக் கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளுக்கு இருக்கு. இந்த வெஹிக்கிள் ஒன்ஸ் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா காரையும் பின்னுக்கு தள்ளி இது முன்னால் வந்து நிற்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாத ஒரு விஷயமா கூட இருக்கு. இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுவரைக்கும் கிளியரான இன்டீரியர் பிக்சர்ஸோ இன்டீரியர் வீடியோஸோ நமக்கு எதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் எதுவும் மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் நார்மலாக நம்ம கியானுடைய காரில் இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது வரும் அப்படிங்கிற ஒரு அசியூம் பண்ணி தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறேன். ஸ்டியரிங் வீலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக க்ரூஸ் கண்ட்ரோல் இன்டகிரேட் பண்ண ஒரு ஸ்டியரிங் வீலாக இருக்கும். அதுலேயே ஆடியோ கண்ட்ரோலையும் இன்ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லுக்காகவும் இன்ஜினியரிங் வேவில் நல்ல ஒரு லே அவுட்டாகவும் கொடுத்துருப்பாங்களே எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஃபுல்லி டிஜிட்டலைஸ் எம்ஐடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிலேயே ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டும் கண்டிப்பாக இன்டகிரேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் போஸ் ஸ்பீக்கர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் 100%. ஏன்னா இதுக்கு முன்னாடி கியா லான்ச் பண்ண எல்லா கார்லையுமே போஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளையும் போஸ் ஸ்பீக்கர்ஸ் வரும். ஆனால் அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பாக என்னுடைய டாப் வேரியண்ட்ல மட்டும்தான் இந்த போஸ் ஸ்பீக்கர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த வெஹிக்கில் ஏர் பியூரிஃபையர், டிரைவிங் மோட்ஸ், வயர்லெஸ் சார்ஜிங்,
எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ் இப்படின்னு ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் ஃபோன் சார்ஜஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஆட்டோ டிமிங் IRVM, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஆம்பியன்ட் மூன் லைட்டிங், ரியர் ஏசி வெண்ட், ஆம்ரெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஒரு லெக் ஸ்பேஸையும் ஹெட்ரூம் ஸ்பேஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக இருக்கும். இந்த வெஹிக்கிள் என்ன இன்ஜின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Hyundai Venue இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான் வரப்போகுது. அதாவது 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. 2 பெட்ரோல் இன்ஜினும் ஒரு டீசல் இன்ஜினும். பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்க போகிறாங்க. இது 83 PS பவரையும் 114 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணும். இது மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின். இதை பொறுத்தவரை 120 PS பவரை 172 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணும். இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக கிடைக்காது. கண்டிப்பாக டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன், அதாவது DCT டெக்னாலஜி இந்த வெஹிக்கிள் கிடைக்க போகுது. இனி மூணாவது இன்ஜின் ஆப்ஷன்ங்கிறது 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். இது 100 PS பவரையும் 240 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணும். இது மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாகவும் வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றின டீட்டெயில்ஸ் கியா லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதோட டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.